இன்றைக்கி ஒரு சூப்பரான காரஞ்சாரமான முட்டை தொக்கு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு பொரிய விட்டுட்டு வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்குங்க. கூடவே வெங்காயம் சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியை சாதாரணமாக அரிஞ்சு சேர்க்கக்கூடாது. நல்லா கை வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தக்காளியை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டோம். இது கூடவே கரம் மசாலா, மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன பிறகு தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி முட்டையை வேக வச்சுருக்கணும் ஏற்கனவே, அந்த முட்டையை இதில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. சூப்பராக இருக்கும்.